என்ன ஒரு அணியா இருந்தாலே 1989 ஜனதா கட்சியில இருந்து அதிமுக இந்த இருக்காரு அண்ணன், அவர் ஆதாரம்லாம் வச்சிருக்காரு. என்னன்னு அங்க திரும்பி சொல்லுங்க. அவர் வந்து 89 வரைக்கும் என்னுடைய தாய் மாமா ஜெயதேவ் ஜனதாதளம் எஸ்ல எம்எல்ஏ நின்னாருங்க. 76லையும் 84லையும் வந்து அவர் கூட உறுதுணையா கூட போய் வேலை செஞ்சுட்டு இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமிங்க. அவர் வந்து 89 முன்ன உறுப்பினர் கார்டு அவர்கிட்ட இல்லைங்க. இருந்தா அவர் கொண்டு வந்து காமிக்க சொல்லுங்க. மன்ற தேர்தலில் அவர் விஸ்வநாதனுக்கு ஆப்போசிட்டா நின்னுங்க. அவர் வந்து 84ல தோத்துட்டாருங்க. பஞ்சாயத்து தலைவரா நின்று தோத்துட்டாரு. அந்த எலெக்ஷன்ல 84 எலெக்ஷன் அப்ப எங்க அப்பாவும் பஞ்சாயத்து தலைவரா நின்னாருங்க. அப்ப நின்று தோத்துப்ப அவரும் தோத்துட்டாரு. பழனிசாமி தோத்துட்டாரு. விஸ்வநாதன்கிறவர் தான் ஜெயிச்சாருங்க. அவர் சுய சின்னத்துல தான் இருந்தாருங்க. அவரு ஜெயதேவ்ங்கிறது என்னுடைய சொந்த தாய் மாமாங்க. அவர் இறந்துட்டாரு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே இறந்துட்டாரு. ஜனதாதளம் எஸ்ல இருந்தாருங்க. நான் வந்து கொளத்தூர் எக்ஸ் ஒன்றிய செயலாளர் ராஜ்குமாருங்க. இப்ப சேலம் மாவட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர். ஏன் வந்து நேரடியா இப்ப பேச வைக்கிறேன்னா, ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள், முதுபெரும் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அவரிடம் போய், என்னங்க நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, எங்க போனாலும் எங்களுக்கு மரியாதையே கிடையாது, பொதுமக்களும் மரியாதை தர மாட்டேங்கிறாங்க, கட்சியுடைய தொண்டர்கள் மரியாதை தர மாட்டேங்கிறாங்க, இணைவது ஒன்றுதான் நாம் அடுத்து செய்ய வேண்டிய ஒரே பணி என்று வலியுறுத்தி வந்தார். அதை வந்து இவர் ஒரு நிருபர்கள் கேட்கும்போது சுத்த போய் சொல்றார். அவர் சந்திச்சு அவங்க 6 பேர் சந்திச்சதெல்லாம் பத்திரிகையில எழுதிட்டாங்க வாக்கு மூலமா. இவர் சுத்த போயின்றாரு. அதுல ஒருத்தர் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு, அது சுத்த போயிடல, நிஜத்தை நாங்க பார்த்தது உண்மைதான்னு சொல்லிட்டாரு. இப்படி ஒருத்தர் வந்து பொதுச் செயலாளராக இந்த கட்சிக்கு தலைமை தாங்கி அவர் பேசுறது பூரா பொய்யுங்க.